சரித் இன்னும் அந்த எல்லை டீம் பற்றி வந்த கமெண்ட்ஸை வாசிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் பேர் அந்த பாய்ஸை ஏசி இருக்காங்க, ஒரு சிலர் நியாயமாக ஆறுதலாக பேசியிருக்காங்க. இன்னும் அதை நியாயப்படுத்துறவங்க இருக்கிறாங்களா? இப்படித்தானே எல்லாருக்கும் கருத்து சொல்கிற உரிமை இருக்குது. அதோட பொது அதிகார சபையில் விதிக்கப்படுற கட்டுப்பாடுகளை கணக்கெடுக்காமல் இன்ஃபர்மேஷன் ஐடியாஸை ஷேர் பண்ணுற தேடி எடுக்கிற உரிமையும் இருக்குது. வழமையா இந்த தகவல்கள் எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் மீடியா மூலமாக தானே பரவுது. கருத்து சுதந்திரம் இருக்கிறதால நம்மளும் தெரிஞ்ச விஷயங்களை சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். ஓ, இனி இவன் காலையிலிருந்து பின்னேறம் வரைக்கும் இதைத்தானே செஞ்சுட்டு இருக்கான். அது என் ஊடக சுதந்திரம். ஊடக சுதந்திரமும் ஒரு நல்ல சிட்டிசன்ஸுக்கு இருக்கிற சமூகத்துக்கு முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் இந்த ஊடகங்களுக்கு பெரிய பொறுப்பும் இருக்குது. சும்மா ஆற்றுல இருந்து வர பெரிய சத்தத்தை காட்டி மக்களை பிள்ளையா வழிநடத்தக்கூடாது. கண்டிப்பாக. ஏன்னா இந்த கருத்து உரிமை ரொம்ப மதிப்புக்குரியது. உனக்கு தெரியுமா, உலக மக்கள் தொகையில் 42% பேருக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை. உண்மையாவா? ஆமாம். யூஎஸ் நியூயார்க் கான்ஸ்டிடியூஷன் உலக நாடுகளை ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸில் 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ், செகண்ட் ஒன் ஹை ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ், அண்ட் மூன்றாவது நோ ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ். அதாவது அந்த பகுதியில் எந்த சுதந்திரம் இல்லாத நாடுகளாக வருது. நம்ம எந்த பகுதிக்குள்ளே இருக்கோம்? அதை நம்ம நினைக்கிறது பொறுத்து தான் இருக்குது. நம்ம அரசியல் சட்டத்திலையும் இந்த கருத்து சுதந்திரம் பற்றி சொல்லியிருக்காங்களா? இவன் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கான் பாரேன். அது பாராட்ட வேண்டிய விஷயம். எல்லா சிட்டிசனும் இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதானே நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இதை பாரு, ஆர்டிகல் 14 படி குடிமக்கள் கருத்து சொல்றது, ஒன்று கூடுறது, அமைப்புகள், வேலைவாய்ப்பு, இது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. இரு நான் வரிசையா வாசிச்சுட்டு வரேன். கருத்துக்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தும் சுதந்திரம், அமைதியான முறையில் ஒன்று கூடும் சுதந்திரம், நிறுவனத்தின் சுதந்திரம், தொழிற்சங்கங்களை உருவாக்குவதற்கும் அதில் சேருவதற்குமான சுதந்திரம், ஒருவரின் மதம், வழிபாட்டு முறை அல்லது நம்பிக்கையை ஒரு நேரத்தில் ஒருவர் அல்லது மற்றவர்களுடன் இணைந்து பொதுவில் அல்லது தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்த, நடைமுறைப்படுத்த மற்றும் கற்பிப்பதற்கான சுதந்திரம், ஒருவரின் சொந்த கலாச்சாரத்தை அனுபவிக்கவும் மேம்படுத்தவும் ஒருவரின் சொந்த மொழியை ஒரு நேரத்தில் ஒருவர் அல்லது மற்றவர்களுடன் பயன்படுத்துவதற்கான சுதந்திரம், எந்த ஒரு சட்டபூர்வமான தொழில், வர்த்தகம் அல்லது நிறுவனத்தின் தனியாக அல்லது மற்றவர்களுடன் ஈடுபடுவதற்கான சுதந்திரம், இலங்கைக்குள் நீங்கள் விரும்பும் எந்த இடத்திற்கும் செல்லவும் வசிக்கவும் சுதந்திரம், இலங்கைக்கு திரும்புவதற்கான சுதந்திரம்னு இருக்கு. இப்போ உனக்கு கருத்து சுதந்திரம் பற்றி விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஒன்று கூடுறதை பற்றி கதைப்போம். அதை பற்றி பேச நாம இன்னொரு நாள் செட் ஆகலாம்.